நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்இ லிமிடெட், நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட் என்எஸ்டிஎல். இந்த 2 ஸ்டாக்கும் தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஐபிஓஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள எப்போ வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. என்எஸ்இ எடுத்துக்கலாம். 8 வருஷமா இந்த ஐபிஓ ஸ்டக் ஆகி நின்னுட்டுருக்கு. செபியோட அப்ரூவல்ல தான் இது ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த என்எஸ்சியோட ஓவரால் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது, அப்ராக்ஸிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு 4,50,000 கோடி ரூவா கிட்ட வருது. அதே மாரி 10த் மோஸ்ட் அ வேல்யூபிள் பிரைவேட் கம்பெனி. ஸோ இதெல்லாமே வந்து என்எஸ்சியோட ஒரு ஃபியூச்சரா பார்க்கலாம். 2016ல ரூ. 10,000 கோடி ரூவா ஃபண்ட் ரெய்ஸ் பண்றதுக்கான ஒரு ஐபிஓ தான் இந்த ப்ரொபோசல் செபில குடுத்திருந்தாங்க. அதில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆ ஒரு ஸ்டாக் முக்கியமா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஐபிஓக்கு வருதுன்னா, அவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்றதுல ஒரு கண்டிஷன்ஸ். மேபி இது இப்போ இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆ என்எஸ்சி அப்படின்னா பிஎஸ்சில மட்டும் ட்ரேட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு அதனால தான் இது ஒரு ரீசனா இருந்தது. 2வது கோலொகேஷன் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஆல்ரெடி என்எஸ்சில ஒரு ஸ்கேம் வந்து நடந்தத நம்ம மீடியால பார்த்தோம். ஸோ இந்த 2, 3 கவர்னன்ஸ் இஷ்யூ அப்படின்றது ஒரு ரீசனாவும், கோலொகேஷன் கேஸ் ஒரு ரீசனாவும், இந்த 2 ஒரு சில இஷ்யூஸ்னால இந்த ஐபிஓ ஸ்ட்ரக் ஆகி இந்த 8 வருஷமா ரிட்டர்ன் ஆயிட்டுருக்கு. 1994ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 மடங்கு இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ். கிட்டத்தட்ட டர்னோவர் நியர்லி 440,00,000 கோடி ரூவா அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அப்ராக்ஸிமேட்டா பார்க்கும்போது. இப்போ இந்த ஐபிஓ அகைன் ரொம்ப ஒரு குளோசிங் ஸ்டேஜ்ல வந்திருக்கு. இப்போ இந்த 2025ல முடிக்கிறதுக்கான ஸ்டெப் வந்து என்எஸ்சியும் சரி, செபியும் எடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் நம்ம மீடியால பார்த்தோம். பட் அது எந்த ஒரு டைம் லைனும் மென்ஷன் பண்ணல. செபியோட சேர்மன் ஆ மே மந்தோட 3 ஆர் 4த் வீக்ல குடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் மென்ஷன் பண்ணது, என்எஸ்சியோட ஐபிஓ ப்ராசஸ்க்கான அடுத்த கட்ட வேல ஆ நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே இருந்து வந்திருக்கிற என்எஸ்சியோட ப்ரொபோசல் அது ஏன் ஹோல்ட் ஆயிருக்கு? அந்த ஹோல்ட் ஆயிருக்கிறதுக்கான ரீசன் அத கிளியர் பண்றதுக்கு என்எஸ்சியோட ஒர்க் பண்ண போறதா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரொம்ப ஸ்பீட் அப் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. என்எஸ்டிஎல் கிட்டத்தட்ட இது ஒரு 3,400 கோடி ரூவாக்கான ஐபிஓ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் டெபாசிட்டரி. ஆ ரொம்ப இது ஒரு மோனோபோலி பிசினஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆ இந்த இண்டஸ்ட்ரியில. ஐடிபிஐ பேங்க், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஆஃப்லோட் பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் தான் இந்த ஐபிஓ மூலியமா ஆ செல் பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஆ இதுல நம்ம 2 விஷயம் கவனிக்கணும். ஏன் இந்த ஐபிஓ 2 கம்பெனி என்எஸ்இ லிமிடெட், என்எஸ்டிஎல் இது 2த்துக்கும் ஏன் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு? இப்ப என்எஸ்சியோட நேரடி காம்படிட்டர் அப்டின்னா பிஎஸ்இ லிமிடெட். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்டிஎல்லோட நேரடி காம்படிட்டர் சிடிஎஸ்எல். அந்த கம்பெனியும் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ என் பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நியர்லி 1,10,000 கோடி ரூவாய்க்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. 2 முறை ஆல்ரெடி போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,243 கோடி ரூவா அளவுக்கு ஐபிஓ மூலியமா உள்ள வந்த இந்த கம்பெனி, ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு ரூ. 806 ஷேர் பிரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 முறை அ போனஸ் இஷ்யூ அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியர்லி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த 2025ல இப்போ ரீசென்ட்டா ஒரு போனஸ் இருந்தது. இது ரூ. 2,200 ரூ. 2,150 இருந்து இந்த ஸ்டாக் இப்போ ரூ. 3,000 ரீச் ஆயிட்டு, இப்போ அங்கிருந்து மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பாஸ்ட் ரெக்கார்ட். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முறை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2025 இப்போ ரூ. 18 ஒரு ஷேருக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 5 அகைன் அது 2025ல குடுத்திருந்தாங்க. ஸோ, இப்போ இந்த பிஎஸ்சியோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேபி அவங்களோட நேரடி காம்படிட்டர். அதாவது இதில ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, இந்த 2 கம்பெனி தான் இன்னைக்கு இந்தியால இருக்கிற மேஜர் நேஷனலைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இப்ப என்எஸ்இ மார்க்கெட்குள்ள வரும்போது, அது இன்னும் அடுத்த கட்டத்த இன்னும் பெரிய அளவுக்கு அத எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஆ அடுத்தது சிடிஎஸ்எல்லோட பெர்ஃபார்மன்ஸ். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மடங்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆயிருக்கு.
மார்க்கெட் கேப் நியர்லி ஒரு 34,000 கோடி ரூவா அளவுக்கு இப்போ ரீச் ரீச் ஆயிருக்கு. இவங்க நெறைய டிவிடெண்ட் 2018லேருந்து ஒவ்வொரு வருஷமும் டிவிடெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா 2024ல 2 டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2025ல இன்னும் அனவுன்ஸ்மென்ட் எதுவும் வரல. ஒரு போனஸ் இஷ்யூ 1:1 ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 2024ல. ஸோ இப்போ இந்த சிடிஎஸ்எல், பிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ட்ரிக்கரா என்எஸ்சி அண்ட் என்எஸ்டிஎல்லுக்கு இப்போ ரீச் ஆயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ்ட்டயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஹைப்ப கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இதுல என்ன நெகட்டிவ்? முதல் விஷயம் என்ன? என்எஸ்சி, என்எஸ்டிஎல்ல அப்டின்னா, ஆம் இதுல வந்து ஆல்ரெடி இருக்கிற மேஜர் இன்வெஸ்டார் ஷேர் செல் பண்ண போறாங்க. இந்த ஐபிஓ மூலியமா. இதுதான் ஃபர்ஸ்ட்டு சேலஞ்ச். நெகட்டிவ் அப்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, ஒரு சில ஐபிஓ கம்பெனி உள்ள வரும்பொழுது மார்க்கெட்ல ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணும் கம்பெனி. அதுல ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணுவாங்க. ரிமைனிங் ஒரு சில போர்ஷன் வந்து கம்பெனி எக்ஸ்பான்ஷனுக்காக ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா, இங்க வந்து மேஜர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ண போறாங்க. இந்த 2 ஸ்டாக்லயுமே. அடுத்து 2வது சேலஞ்ச் என்னன்னா, கிரே மார்க்கெட். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அதிகமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ல இது 2 ஸ்டாக் ரொம்ப ஃபெமிலியர். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்ராக்ஸிமேட்டா மேபி எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ரூ. 2300 ரூ. 2400 அப்படின்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஷேரோட விலை என்எஸ்இ. சிடிஎஸ்எல் ரூ. 1200 கிட்ட இருக்கு. 1100, 1200 அப்படின்ற ரேஞ்ச் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இப்போ இந்த 2 ஸ்டாக்குக்கும் அன்லிஸ்டட்ல ஒரு பிரைஸ் இருக்கு. ஐபிஓல இப்போ இன்கேஸ் ஐபிஓ செபியோட அப்ரூவல் வந்து ஐபிஓ பிரைஸ் கோட் பண்ணி இதான் இஷ்யூ பிரைஸ்ன்னு வருதுன்னா, அந்த பிரைஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ விட ரொம்ப குறைவா இருந்தது அப்டின்னா, அது ஒரு நெகட்டிவ். இன்கேஸ் நீங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கியிருந்தீங்க அப்டின்னா. எக்ஸாம்பிள் வந்து நான் ₹1000க்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ஒரு ஏபிசின்ற ஒரு கம்பெனி நான் வாங்குறேன். அதோட இஷ்யூ பிரைஸ் சடனா அப்ரூவல் வந்து மார்க்கெட்குள்ள ஐபிஓ வரும்போது அத இஷ்யூ பண்ற பிரைஸ் ஒரு ரூ. 600ன்னு வச்சுக்கலாம். நான் ரூ. 1000க்கு ஏற்கனவே வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரூ. 600க்கு ஐபிஓ பிரைஸ் வருதுன்னா, அது வந்து மேபி லிஸ்டிங்ல பெரிய அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் குடுத்தாலுமே, அது என்னோட பிரைஸ் 100%னா கூட கிட்டத்தட்ட அது என்னோட பிரைஸ் நான் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்குன பிரைஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ, அப்ப அந்த ஐபிஓ பிரைஸ் என்ன கோட் பண்ண போறாங்க அப்படின்றது இப்ப நமக்கு தெரியாது. எவ்வளோ அந்த ஐபிஓ சைஸ் என்ன? ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன கோட் பண்றாங்க? எதுவுமே இப்ப இல்ல. ஸோ, அதனால இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்ன்றது அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்சஸ தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் என்னன்னா, இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட் செபியோட ரெகுலேஷன்ஸ்ல வரல. அது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, இத வாங்குறது, விக்கிறது, இத மானிட்டர் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிரே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆ இதுல இன்னும் முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அன்லிஸ்டட் ஷேர் வாங்குறதுக்கு மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செட் பண்ணி ஒரு ஒரு புரோக்கர், இல்ல இன்டர்மீடியேட்டரி, இல்ல ஏஜென்சிஸ் வந்து ஒவ்வொரு மினிமம் குவான்டிட்டின்னு செட் பண்ணியிருக்காங்க. மினிமம் இவ்வளோ குவான்டிட்டி தான் வாங்க முடியும்னு இருக்கு. அது ஒரு மேபி அ 1,00,000லேருந்து 5,00,000 அந்த மாரி ரேஞ்ச் கோட் பண்றாங்க. வாங்குனா இவ்வளோக்கு தான் வாங்க முடியும். 100 ஷேர், 10 ஷேர் நம்மளோட சாய்ஸ்ல வந்து குவான்டிட்டிய ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க குடுக்குற லார்ஜ் சைஸ்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க தான் பிரச்சனையே. இது ரெஜிஸ்டர்ட் இல்ல அப்படின்றதுனால, விக்கிறவங்க ஜென்யூனான பெர்சனா? நம்ம பே பண்ணா அந்த ஷேர் நம்ம அக்கவுண்ட்டுக்கு கண்டிப்பா வந்துருமா? அவங்க ஆ இத 100% நம்பி வாங்க முடியுமா? இல்ல பணத்த அவங்க ஏமாத்திருவாங்களா? இந்த மாரி நெறைய கொஷின்ஸ்லாம் இருக்கு. யார்ட்ட வாங்க போறோம்? இத பத்தின நெறைய பிரச்சனையும் இருக்கு. அதனால அதே மாதிரி நான் பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள்ல எனக்கு அந்த ஸ்டாக் ரிசீவ் ஆகும்? இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க். ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா நான் இன்வெஸ்டர்ஸ்ட்ட கேட்கிற கேள்வி T+7 மேபி ஒரு 2 வீக்ஸ்ல 1 ஆர் 2 வீக்ஸ்ல இந்த ஷேர் நான் பே பண்ணதும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு எந்த அளவுக்கு நான் அத ரியலா நான் இதுவரைக்கும் யார்ட்டயும் பார்த்ததில்ல. ஸோ அதனால என்னன்னா, இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்றது ரிஸ்க்கும் அதிகம். அதே மாரி இதில லிஸ்டிங் ஆவும்போது பிரீமியம்ல லிஸ்ட் ஆனா, அது பெனிஃபிஷியலும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது. என்எஸ்சி, என்எஸ்டிஎல் மட்டும் இல்ல. இந்த மாரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்கா ஒன் பை ஒன்னா இப்ப செபி அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. எஸ்டிபி ஃபினான்ஷியல், ஹீரோ ஃபின்கார்ப் இந்த மாரி ஒரு சில ஷேர்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணி ஐபிஓல நமக்கு அலாட் ஆகி, அது மூலியமா லிஸ்ட் ஆகும்போது, அதுதான் வந்து நமக்கு செபியோட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நமக்கு சேஃபா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழியாவும் நம்ம பார்க்கலாம். மேலும் நீங்க அன்லிஸ்டட் பத்தின ஷேர்ஸ் வாங்க போறீங்க, இல்ல அத பத்தின டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.